நற்செய்தி 20ஆம் அதிகாரம். தாவீதின் மகன் பற்றிய விளக்கம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெசியா தாவீதின் மகன் என்று கூறுவது எப்படி? ஏனென்றால் திருப்பாடல்கள் நூலில் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? எனவே தாவீது அவரை தலைவர் என அழைப்பதால் அவர் அவருக்கே மகனாய் இருப்பது எப்படி என்று கேட்டார். மறைநூல் அறிஞரை குறித்து எச்சரிக்கை. மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்தபோது இயேசு தம் சீடர்களிடம், மறைநூல் அறிஞர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதை விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கின்றார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவது போல நடிக்கிறார்கள். கடுந்தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்கள் அவர்களே என்றார். ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. 21ஆம் அதிகாரம். இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். எருசலேம் கோவிலின் அழிவு பற்றி முன்னறிவித்தல். கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். வரப்போகும் கேடு பற்றி அறிவித்தல். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து, நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்கள்